السلام عليكم ورحمة الله وبركاته. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت شرفت المدينة ما دعا لله داع الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين مسلمين كلهم أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم كان خلقه القرآن وقال عليه الصلاة والسلام بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசத்திற்கு முடித்தானவர்களே, புனிதமான இஸ்லாமிய மாதங்களில் மூன்றாவது மாதமான ரபியுல் அவ்வல் என்று சொல்லப்படக்கூடிய முதல் வசந்தத்தின் விளிம்பில் துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அனைத்து நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தார்களுக்கெல்லாம் சிறந்த அருட்கொடையாய், மதீனத்து ரோஜாவாய், நிறைந்த மனிதராய், அனைத்திலேயும் ஜெயித்தவராய், பண்புக்கு சொந்தக்காரராய், அனைத்துக்கும் சிறந்த மாமனிதராய் திகழ்ந்தவர்கள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவர்கள் வந்துதித்த அவர்களுடைய வயது 1501. அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் செயலும் வாக்கும் வாழ்வும் எல்லாத்திலும் ஜெயித்தவர்கள். எல்லோருக்கும் சொந்தம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். தனி மனித வாழ்க்கையானாலும், குடும்ப வாழ்க்கையானாலும், சமூக வாழ்க்கையானாலும் அத்துணையிலும் சிறந்த ஒரு முன்மாதிரி தூதராய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சிறந்த பாடம் புகட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து நிறைய அறிமுகம் செய்கிறார். அகிலத்தின் பேரொளி, பேருபகாரம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ், உங்களிலிருந்து ஒரு தூதுவரை நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டமாய் இருக்கிறது. லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலை லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பாஸ ஃபீஹிம் ரசூலா. பேரொளியாய், பேர் அற்புதமாய், அகிலத்தாருக்கு அருட்கொடையாய் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த
தினம்தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்பது. எல்லாத்திலும் ஜெயித்து காட்டினார்கள். எல்லா மக்களாலும் போற்றப்பட்டார்கள். பெரிய குடும்பம், பெரிய பணக்காரர், பெரிய வசதி வாய்ப்பு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்லுகிற பொழுது உம்மி நபியாக இருந்தார். எழுத படிக்க தெரியாத நபியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிவிட்டு சொல்லுவான், அவர் யத்தீமாக இருந்தார், தாய் தந்தை இல்லாமல் வளர்ந்தார் வாழ்ந்தார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சூரத்துல் லுஹாவிலே சொல்லி காண்பிப்பான். அப்பேற்பட்ட சிறந்த மாமனிதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தெளிவான வாழ்க்கை வரலாறு வேற எந்த உலக தலைவருக்கும் சொல்லப்படவில்லை. இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் முதல் கொண்டும் போற்றப்பட்டவர்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் உயிரினும் மேலானவர்கள். தாய் தந்தையை விட, மனைவி மக்களை விட, தன்னை விட நாயகத்தை நேசிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய பிரியம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அப்பேற்பட்ட நாயகத்தை ஒவ்வொரு முஃமினான ஆணும் பெண்ணும் அவர்களை போற்றுவதும் புகழ்வதும், அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதும், கண்ணியம் கொடுப்பதும், அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும், அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதும், பின்பற்றி வாழ்வதும், நாயகத்தின் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்வதும் ஒவ்வொரு முஃமினா ஆண் பெண் அனைவர் மீது கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் செயல் அங்கீகாரம் அவமோதித்தது, அவர்கள் முன்னால் ஒரு செயல் நடந்து அமைதியாக இருந்து அனுமதித்தது எல்லாம் இங்கு பாடம். அனைத்து நபிமாரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல நபிமார்களை அனுப்பினான். அந்த மக்கள் பாவம் செய்த பொழுது, அந்த மக்கள் வழி தவறிய போது, அநியாயங்களும் அழிச்சாட்டியும் செய்கிற பொழுது 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களை அந்தந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பியதை திருமறையில சொல்லி காட்டுவான். எனவே ஒரு சேர ஒட்டுமொத்த குணங்களையும் ஒட்டுமொத்த சிறப்புகளையும் ஒரு சேர கொடுத்து ஒரு சிறந்த பன்முக தன்மையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்திற்கு கொடுத்து அனுப்பினான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாக உணர்வு, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீரம், சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பொறுமை, சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகிப்பு தன்மை, சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஆன்மீகம், சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அவருடைய ஆட்சி, அத்துணையும் ஒரு சேர ஒரு குவியலாக கொடுக்கப்பட்டவர்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிறைய கிதாபை எழுதக்கூடிய, இன்றைக்குள்ள இங்கிலீஷ் புத்தகங்கள் முதற்கொண்டு நிறைய புக்குகள் எல்லாம் எழுதக்கூடிய நிறைய ஆத்தரைஸ் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் சொல்லுவார்கள், இந்த முஹம்மத் இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் என்பதாக எழுதுவார்கள். இருண்ட உலகத்தில் சிறந்த ஒளியாய் பிறந்து அத்துணை மக்களையும் நேர்வழி காட்டியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய பண்பாடுகள், குணநலங்கள் எல்லாத்திலையும் ஜெயிச்சு காமிச்சாங்க. இன்னைக்கும் ஜோர்டானிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற பொழுது சுமார் 1470க்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜோர்டானிலே ஒரு இடத்திலே அமர்ந்தார்கள். அந்த இடத்திற்கு சென்று நபியினுடைய காதலர்கள் இன்றைக்கும் அங்கு போய் பார்த்து வருகிறார்கள், அமருகிறார்கள். அந்த இடம் இன்றைக்கும் பசுமையாக இருக்கிறது. தொட்ட இடங்கள், அவர்களோடு தொடர்புடையவர்கள், அவர்களோடு சேர்ந்த மனிதர்கள் எல்லாம் பிரகாசமானது. உலகமே சிறந்ததாய் விளங்கியது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலமாக. அவ்வளவு சிறப்பு இருக்கு அந்த மனிதரை குறித்து நாம் சொல்ல வேண்டும் சொன்னோம். மிக துல்லியமாக எழுதுகிறார்கள். மிக துல்லியமாக 22,630 நாட்கள் 6 மணி நேரம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். எந்த மனிதருக்கும் சொல்ல முடியாது. மாசற்ற வாழ்க்கை, அப்பலுக்கற்ற வாழ்க்கை, மிகப்பெரிய எதிரிகளாலும் காஃபிர்களாலும் போற்றப்பட்டவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
வல்லாஹி மா ஜர்ரப்னா அலை கதிபா. காஃபிர்கள் கூட, எதிரிகள் கூட இரவு நேரத்தில் கூடி கூடி பேசுவார்கள். முகம்மது ஒருபோதும் பொய் பேசியது கிடையாது. அல்லாஹ் யோசித்து பார்க்க வேண்டும். தன் குடும்பத்தில் இருந்த சீர்திருத்தத்தை துவங்கியவர்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வட்டி அது ஹராம், அது மிகப்பெரிய பாவம் என்று சொல்வதற்கு முன்னால் தன் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் வட்டிக்கு பணத்தை வெளியே கொடுத்தீர்களோ அவர்கள் அந்த வட்டி காசை வாங்க வேணாம் என்று முதலில் தடுத்தார்கள். அல் இஸ்லாஹ் சீர்திருத்தம் என்பது தன்னில் இருந்து, தன் குடும்பத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்பதை உறக்கச் சொன்னவர்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடிமைக்கும் திருமணம் செய்து கொடுங்கள் என்று சொன்ன அந்த உலகத்தில், அடிமைக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று சொன்ன அந்த உலகத்தில் தன் மகளார் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஸைத் ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்படி நிறைய சொல்லலாம். ஏழை எளிய மக்களுக்கு உங்கள் ஜகாத்து பணங்களை, ஏழை வரிகளை செலுத்துங்கள் என்று சொன்ன முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்காக துண்டு பிடித்து மக்களுக்காக பாடுபட்டவர்கள். தன் குடும்பத்திற்கு ஜகாத் கூடாது என்று சொன்னார்கள். தன் குடும்பத்திற்கு ஜகாத் செல்லுபடியாக அது வாங்கக்கூடாது என்று தடுத்தார்கள். இப்படி தனி மனித வாழ்க்கையானாலும் சரி, சமூக வாழ்க்கையானாலும் சரி, எல்லாத்திலும் சிறந்து போற்றப்பட்டவர்கள். இன்றைக்கு உலக இருக்கிற தலைவர்கள் முதற்கொண்டு நாயகத்தை போற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அப்பழுக்கற்ற, மாசற்ற, மிக தூய்மையான ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் கான ஹுலுகு அல் குர்ஆன். இந்த உலகத்திலே அல்லாஹ் 2 வேதத்தை நம்ம கொடுத்திருக்கிறான். ஒன்று அல் குர்ஆன், இன்னொன்று கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற வாழ்க்கை வழிமுறை குர்ஆன். வாழ்ந்து வழிகாட்டினாங்க. இப்படிதான் நீங்க இருக்கணும், உண்மையை தான் பேசணும், ஹக்கை தான் சொல்லணும், பாவம் செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது. எவ்வளவு பெரிய துன்பங்கள் எல்லாம், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சமூகத்தின் மத்தியில், குடும்பத்திற்கு மத்தியில் எல்லா மக்களும் மக்காவில் இருந்து அடிச்சு விரட்டிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல காத்து கொண்டிருக்கிற 100 இளைஞர்களுக்கு மத்தியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு, எதிரிகள் பணம் கூட நமக்கு வேணாம், ஒரு பைசா கூட நமக்கு வேணாம், வகான யத்தஹிது ஷைஅன் கதா, நாளைக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. இன்னைக்கு பல கோடிக்கு சொந்தக்காரர்களாக அரசாங்கம் இருக்கிறது அல்லவா. தன்னுடைய அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை சேர்த்து வைக்கிற அத்துணை தலைவருக்கு முன்மாதிரி கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ரொட்டி துண்டு கூட நாளை கிடையாது. அப்படி வாழ்ந்தவர்கள். அலியின் ரலியல்லாஹு படுக்கையில் படுக்க வைத்து, யார் யாரெல்லாம் அமானித பொருட்கள் எல்லாம் இருக்கிறதோ அதை உரியவரிடம் ஒப்படைத்து விட்டு நாளைக்கு நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்படி வாழ்ந்து காட்டினார்கள். எந்த தலைவராலும் சொல்ல முடியாத அளவுக்கு பேசு பொருளாய், சிறந்த மனிதராய் சொன்னார்கள். என்னை போல் வாழுங்கள். யாராவது சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியுமா? உறுதியா சொல்ல முடியுமா? தன் 40ஆம் வயதில் நபி பட்டம் பெறுகிற பொழுது இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்தார்கள். என் வாழ்க்கையில் எப்பொழுதாவது யாருக்காவது மோசடி செய்திருக்கிறேனா? எப்பொழுதாவது யாரிடம் பொய் பேசி நீங்கள் பார்த்திருக்கிறீரா? எப்பொழுதாவது யாருக்காவது மன கஷ்டப்படி நான் நடந்திருக்கிறேனா? என் அப்பழுக்கற்ற வாழ்க்கையை நான் சாட்சியா வைக்கிறேன்னா? எந்த தலைவர்களால் சொல்ல முடியுமா? முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக, புரட்சியாளராக, சிந்தனையாளர்களாக எல்லாத்திலும் ஜெயித்து வழிகாட்டினார். நீங்கள் தந்தையாக அவர்களை எடுத்துக்கொள்ளலாம், தாத்தாவாக எடுத்துக்கொள்ளலாம், சகோதரனாக எடுத்துக்கொள்ளலாம், வாலிபராக எடுத்துக்கொள்ளலாம், தொழிலாளியாக எடுத்துக்கொள்ளலாம், ஆடு மேய்க்கக்கூடிய ஆட்டு இடையினாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்திலையும் சிகழ்ந்தார்கள். கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்டு கிடந்த அந்த நகரத்தை மாநகரமாக, மிகப்பெரிய ஒரு ஹிதாயத்தாக, பேர் ஒளியாக மாற்றினார்கள். அந்த சஹாபா பெருமக்களுக்கு ஆடு மேய்க்கவும் ஒட்டக மேய்க்கவும் தான் தெரியும். அப்பேற்பட்ட நபர்களிடத்தில் தீனை, இஸ்லாத்தை, ஈமானை, குர்ஆனை, ஒழுக்கத்தை, பண்பை
எல்லாம் சொல்லி கொடுத்து உருவாக்கி ஆடு ஒட்டகம் மேய்த்த அந்த நபர்களை நாட்டினுடைய ஆட்சியாளர்களாக மாற்றினார். மிகப்பெரிய ஒரு புரட்சிக்கு சொந்தக்காரர் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறந்த வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் எழுதக்கூடிய மைக்கேல் எச் ஆர்ட் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 100 நபர்களை தேர்ந்தெடுத்து புக் எழுதினார். ஒரு யூதன் எழுதுகிறான். அவன் கொடுக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடம் 2வது இடம் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது போன்ற மனிதரை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வப்போது சில தலைவர்கள் வருவார்கள், வாழ்வார்கள், அல்லது அதற்கான முழு சரித்திரம் எதுவும் இருக்காது, அல்லது தெளிவான விஷயங்கள் எதுவும் இருக்காது. இவருடைய உச்சி முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்துணையும் மிக தெளிவாக, துல்லியமாக, ஆதாரமாக எல்லாம் இருக்கிறதுனால் நான் முஹம்மதை 2வது இடத்திற்கு தந்திருக்கிறேன் என்பதாக அந்த 100 பேர் கிதாபுகளிலே மைக்கேல் எச் ஆர்ட் எழுதியிருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்வோம் சொன்னா எத்தனை நாட்கள் வேணாம் பேசலாம். அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. சமூகத்திலும் சரி, தனி மனித வாழ்க்கையானாலும் சரி, குடும்பத்திலும் சரி, தன் மனைவி இடத்தில், தன் குடும்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பேர் எடுத்தான். ஹியாருக்கும் லி அஹ்லி அன கைருக்கும் லி அஹ்லி. துணி துவைத்து கொடுப்பார்கள், ஆட்டிலே பால் கறப்பார்கள், கூட சேர்ந்து சமைப்பார்கள். தன் 50 வருட வாழ்க்கையில் தன் மனைவியை திட்டியது கிடையாது, கை நீட்டியது கிடையாது, ஒரு சுடு சொல் ஏசியது பேசியது கிடையாது. என் குடும்பத்தில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் சொன்னார். ஒரு இடத்திலும் கூட அவர்களை குறித்து குறை கூறாத அளவிற்கு அவ்வளவு பெரிய சிறந்த அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். ஆனா அதுக்கு முன்னாடி அவ்வளவு அடி வாங்கி இருக்கிறாங்க. கல்லால விட்டு அடித்தாங்க, மண்ணை தூக்கி ஏசினாங்க, துரத்தி அடித்தார்கள். யாரு? அதே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி அவ்வளவு பாடுபட்டிருக்கிறாங்க. இருண்ட நகரத்தில் ஒளியை ஏற்றியவர்கள். நூறும் வ கிதாபுன் முபீன். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். நூர் என்பது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ். மிக பெரிய ஜோதியாய், பெரும் ஜோதியாய் ஒரு ஊருக்குள் இருந்து அவர்களுக்கு குர்ஆன், ஈமான், இஸ்லாம் எல்லாத்தையும் அழைப்பு பணி எல்லாம் செய்து அவர் வழி நடத்தினார்கள். 13 வருஷம் மக்காவுடைய வாழ்க்கையில் சஹாபாக்கள் முதல் ஒழுக்கத்தை போதிச்சான். இப்படி இருங்க, உங்க ட்ரெஸ்ஸை சரி செய்யுங்க, உங்க முடியை சரி செய்யுங்க, நீங்க சுத்தமா இருங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, அப்படி கற்றுக் கொடுத்தாங்க. மதீனாவுக்கு வந்த 10 வருஷத்தில் தான் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லா அமல்களும் கடமையாச்சு. முதலில் ஈமான கற்றுக் கொடுத்தாங்க, 2வது தீன் இஸ்லாமை கற்றுக் கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றணும், நாம் புகழணும், நாம் அவர்கள் மீது மஹப்பத் வைக்கணும். இதெல்லாம் கடமை. ஒரு சாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹர் தொழுகைக்கு வராங்க. ஜமாத் நேரம் நெருங்கிருச்சு, தொழு வைக்கணும். ஒரு சாமி திடீர்னு குறுக்கால வருவாங்க. மத்தா யார் சொல்ல, எப்போ கியாமத் நாள் வரும், தொழுக டைம் ஆயிடுச்சு, தொழுக வச்சுட்டு வந்து பதில் சொல்றாங்க. எப்போ கியாமத் நாள் வரும்னு கேட்குறீங்களே, நீங்க என்ன தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கீங்க? கியாமத் நாள் வரும் கேட்குற நீங்க என்ன தயாரிப்பு உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்குறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமைக்கான தயாரிப்பு. அவர் சொல்றாரு, பெருசா தொழுகையோ நோன்போ இல்ல பெரிய அமல்களோ எதுவும் இல்லை யா ரசூல் அல்லாஹ், உங்கள் மீதும் அல்லாஹ்வின் மீதும் நான் பிரியம் வைத்திருக்கிறேன். உஹிபுல்லா வ ரசூலா, ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா சஹாபாக்களும் சொல்லியிருக்கிறான், நான் நாயகத்தின் மீது பிரியம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் உலக புகழ் பெற்ற அந்த ஹதீஸை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நாம் யாரை இந்த உலகத்தில் அதிகமாக பிரியம் கொள்கிறோமோ அவரோடு நாம் மறுமையில் இருப்போம் என்பதாக சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி நாயகத்தை நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்வது, அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பது, அவர்களுக்கு உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அவர்கள் மீது மஹப்பத்து கொள்வது, அவர்களை பின்பற்றி வாழ்வது, குறிப்பாக அதிகம் செலவாத்து ஓதுவது. நாயகத்தின் மீது ஒரு தடவை நாம் செலவாத்து சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நிறைய தான் நான் சொல்றேன், நீங்க செலவாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். உலகத்திலே மிகப்பெரிய கஞ்சன் யாருன்னா நாயகத்தின் மீது செலவாத் சொல்லப்பட்டு செலவாத் சொல்லாதவன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ
நபியின் மீது ஸலவாத் ஒரு முறை நாம் சொன்னால் அல்லாஹ் 10 ரஹ்மத்தை நம்ம மீது இறக்குகிறான் என்பதா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸலவாத்தின் மூலம் ஏராளமான பாக்கியங்கள் இருக்கு, நாயகத்தினுடைய ஷஃபாஅத் இருக்கு, நிறைய சிறப்புகள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் போற்றுவோம், புகழுவோம், அவர்களுக்கு கண்ணிய மரியாதை செய்வோம், அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்போம், பின்பற்றி வாழ்வோம். ஸலவாத்தை அதிகம் நாம் சொல்வோம். ரபியுல் அவ்வல், இந்த முதல் வசந்தம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதம் உலகம் முழுக்க நாயகத்தை குறித்து, அவருடைய வரலாறுகள் குறித்து, சீரத்துக்கள் குறித்து பேசப்படும். நாம் நம்முடைய ஈமானை சார்ஜ் செய்து மறுபடியும் நாயகத்தினுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும். சொல், செயல், வாழ்வு, வாக்கு எல்லாத்திலும் மிக தூய்மையானவர்கள், அப்பழுக்கற்றவர்கள், மாசற்றவர்கள், என்னை போல் வாழுங்கள் என்று சொன்ன ஒரே மகா தலைவர் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் துஆ செய்வோம், போற்றுவோம். அவர்கள் கரம் பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.